ஆனந்தியும் அவங்க ஃப்ரெண்டும் என்ன பண்ணுறாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இது மாதிரி ரெஜிஸ்டரும் பண்ணிடுறாங்க. ஆனந்தி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எங்க அண்ணியால தான் இதெல்லாம் நடந்துச்சு. இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகும்? என் அண்ணி ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க வந்து ஆனந்தி வந்துட்டுருக்கும்போது கரெக்ட்டா வீரா வந்து வழிய மறைக்கிறாரு. அத பார்த்து ஆனந்தி செமையா டென்ஷன் ஆகுறாங்க. எதுக்கு இப்போ வழிய மறைக்கிற? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன செல்லம்? என்ன மறந்துட்டியா என்ன? நான் என்ன பார்த்தோன்னே அப்படியே வந்து ஓடி போக பார்க்குற அப்படின்னோனே, நான் ஏன் உன்ன பார்த்து ஓடி போணும்? அப்படி ஓடி போகணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. இங்க பாரு, கூடிய சீக்கிரம் நீ என் வழிக்கு வந்து தான் ஆவணும். உன் அம்மாவே எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. உன் அண்ணனும் எனக்கு சப்போர்ட்டு. அதனால அவங்க 2 பேர வச்சு உன்னை எப்படியாவது என் கூட கூட்டின்னு போயிடுவேன் பார்க்குறியா? அப்படின்றாங்க. அவங்க கிட்ட நானே சொல்லிட்டேன். வேணா நீ போய் கேட்டு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணியிருந்தா நல்லா இருக்காது அப்படி சொல்றாங்க. போடி போ! உன் திமிர எப்படி அடக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு வீரா. வீரா வந்து என்ன பண்ணுறாரு, மறுபடியும் வந்து அவங்க அண்ணனை மீட் பண்ணுறாரு. நம்ம ஆனந்தியோட அண்ணனை. அவர் வந்து நானும் வந்து என் அம்மாவும் எவ்வளோ சொல்லி பார்க்குறோம், அவள் கேட்கவே மாட்டேங்கிறா மாப்பிள்ள. நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் அவளை எப்படியாவது ஒரு வழி பண்ணி உங்கள் கூட அமுச்சு விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே பாருங்க மச்சான், என் கூட நீங்கள் அவளை அமுச்சு விட்டு தான் ஆகணும். அதுக்கு என்ன நான் பண்ணணுமோ பண்ணுறேன். உங்களுக்கு கூட ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்களே உங்களோட தொழிலில், அதுக்கு கூட நான் ஒரு தொழிலை வச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னோடனே சந்தோஷமாயிடுறேன். நிஜமாக மச்சான் சொல்கிறீங்க? நிஜமாக தான் சொல்கிறேன். எல்லாமே உங்களுக்கு நான் பண்ணணும்னா நீங்கள் ஆனந்தி என் கூட அனுப்பணும். அப்படி அனுப்பிச்சா மட்டும்தான் உங்களுக்கு நல்லபடி அமையும். அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க மச்சான் நான் கண்டிப்பாக அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து டென்ஷனாகி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே எங்கே அவள் போயிட்டா அப்படின்னோடனே, வீட்டில் தான் இருக்கா, கூப்பிட்டாவல அப்படின்னோடனே ஆனந்தி வராங்க. என்ன உனக்கு என்ன பிரச்சனைனா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இங்கே பாரு ஆனந்தி, இன்னமும் நீ இந்த வீட்டில் இருக்கலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காத. மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், மரியாதையாக அவர் வீட்டுக்கு போகிற வழியை பாரு அப்படின்றாங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், மறுபடியும் இதே அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி ரொம்ப தான் வாய் அதிகமாக போகுது உனக்கு அப்படின்னு அவங்க அப்பா வந்து, என்ன தான் நினச்சிட்டு இருக்க நீ மனசில், என்ன வேணாலும் பேசிட்டு இருப்பியாடா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல என் பொண்ணு நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்கு தினமும் வந்து தொல்லை கொடுத்துட்ருக்க? மாப்பிள்ளை இன்றைக்கும் என்னை வந்து பார்த்தாரு அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க ஆனந்தி. என்ன இன்றைக்கும் அவன் பார்த்தான், அதே மாதிரி என் அண்ணன்கிட்ட வந்து பேசியிருக்கானா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். மாப்பிள்ளை பாவம் தானே, இவ்வளோ தூரம் தேடி தேடி ஒரு வர மனுஷனை எதுக்கு அவன் அவாய்ட் பண்ணணும்? அவருக்கு ஒரு வந்து வாய்ப்பு கொடுத்தா என்ன தப்பு அப்படின்றாங்க அவங்க அம்மாவும் சேர்ந்து. ஆனந்தியோட அம்மாவும், உங்கள் 2 பேருக்கும் ஏற்கனவே சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன், தேவையில்லாமல் என் பொண்ணை தொல்லை பண்ணிங்க, அப்புறம் என் பொண்ணும் நானும் இந்த வீட்லேயே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போகிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். இங்கே வந்து ஆனந்தி ரொம்ப சோகமாக இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, என்னாச்சு ஆனந்தி, ஏன் இப்படி சோகமாக இருக்கன்னு? இல்லை, இப்போ தேவை நம்மளுக்கு காசு, அதுக்கு நம்ம பேரும் கொடுத்துட்டோம், அதுக்கு தேவையான புதுவிதமாக யோசிக்கணும், அதுதான் பார்க்குறேன் நான். ஒரு அம்மனோட படத்தை வந்து வரைஞ்சி வந்து புதுசாக வந்து நம்ம பண்ணலாமா அப்படின்னோடனே, என்னடி சொல்கிறேன்? ஆமாம், நான் அம்மனோட படத்தை தான் வரையலான் இருக்கேன், வரைஞ்சி வந்து இதிலேயே வந்து வந்து எடுக்க போகிறேன், சாரிலேயே வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே, நிஜமாக வாடி? ஆமாம், நான் அதான் செய்யலான் இருக்கேன், ஒரு புதுவிதமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி பேர் கொடுத்தவங்க எல்லாருமே வந்து வர வைக்கிறாங்க. கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி போட்டி நடத்துகிறவங்க எல்லாரும். அந்த டைமில் கரெக்டாக ஆனந்தி, குமரன் எல்லாருமே அங்கே வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்துட்டு ஒவ்வொரு பேராக வாசிச்சுட்டே வராங்க. அப்போ வந்து ஆனந்தி பேரும் வந்து வாசிக்கிறாங்க, குமரன் பேரும் வாசிக்கிறாங்க. 2 பேரும் ஒன்றா வந்து பார்க்குறாங்க. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்களா நீங்களா அப்படி சொல்லிட்டு 2 பேருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு, இந்த பொண்ணு தாண்டா என்கிட்ட சண்டை போட்டுச்சுல, அந்த பொண்ணு பார்த்தியா அப்படி சொன்னோன்னே, கங்க்ராட்ஸ் அப்படின்றாங்க. உங்களுக்கு கங்க்ராட்ஸுங்க அப்படின்றாங்க. அத்தை பொண்ணு வந்து, யார் இவ, ரொம்ப அழகாக இருக்காளே, மாமா கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காளே, ரொம்ப பயமாக இருக்கே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. என்ன வயிறெல்லாம் எரியுதா இந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு நம்ம குமரனோட ஃப்ரெண்டு. அதை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க